வணக்கம் நேயர்களே, இன்றைய வணிக கண்ணோட்டம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மூன்றாவது நாளாக தொடர்ந்து சந்தை இன்று வீழ்ச்சியை சந்தித்தது. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் குறியீட்டு எண்ணானது கடந்த புதனன்று 17,592 என்ற நிலையில் முடிவடைந்தது. இன்று மீண்டும் வீழ்ச்சி சந்தித்து 17,463 என்ற நிலையில் இன்று முடிவடைந்தது. அதாவது 129 புள்ளிகள் இன்று இறக்கமடைந்து காணப்பட்டது. தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டுனான நிஃப்டி 5253 என்ற நிலையில் புதனன்று முடிவடைந்தது. இன்று மீண்டும் 27 புள்ளிகள் சரிந்து 5225 என்ற நிலையில் காணப்பட்டது. இந்த மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் குறியீட்டினுடைய கிராஃபை நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஏற்ற இறக்கங்களை சந்தித்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இன்று சந்தை தொடங்கும் போது 17,603 என்ற நிலையில் தொடங்கியது. தொடங்கி சந்தை வீழ்ந்து 17,362 என்ற ஒரு வீழ்ச்சியை இன்ட்ராடே லோவை தொட்டுவிட்டு மீண்டும் சந்தை ஒரு ரெக்கவரி மீள ஆரம்பித்தது. 17,636 என்ற ஒரு இன்றைய உச்சத்தை இன்ட்ராடே ஹையை தொட்டுவிட்டு முடிவடையும் போது 17,463 நிலையில் முடிவடைந்தது. அதே போல தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டு எண்ணான நிஃப்டி என்ன மாதிரியான ஏற்ற இறக்கங்களை சந்தித்திருக்கிறது என்பதை நாம் இந்த கிராஃபில் பார்க்கலாம். ஆரம்பிக்கும் போது 5246 என்ற நிலையில் ஆரம்பித்து 5196 என்ற இன்ட்ராடே லோ வீழ்ச்சியை சந்தித்துவிட்டு அங்கிருந்து சிறிதளவு மீண்டு 5272 என்ற இன்றைய உச்சத்தை தொட்டுவிட்டு மீண்டும் முடிவடையும் போது 5225 என்ற நிலையில் இன்று முடிவடைந்தது. இன்று நம்ம அதிக வர்த்தகமடைந்த பங்குகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை சொல்லலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா இன்று அது அதிகமாக டர்னோவரான முக்கியமான பங்குகள் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த எஸ்பிஐ இன்று 3.64% வீழ்ந்து காணப்பட்டது, விலை குறைந்து காணப்பட்டது. அதுபோக ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா ஸ்டீல், ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் போன்ற பங்குகளும் வால்யூம் டாப்பர்ஸாக இருந்தன. ரிலையன்ஸ் இன்ஃப்ரா இன்று சென்செக்ஸ் அதிகமாக ஏறுவதற்கு காரணமாக இருந்த மிக முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஏறக்குறைய 9.45% இந்த பங்கு இன்று விலை உயர்ந்து காணப்பட்டது. இன்று ஏற்றமடைந்த துறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாகனத்துறை சொல்லலாம், மின்சாரத்துறை, சுகாதார பராமரிப்பு துறை, இந்த 3 துறைகளும் இன்று ஏற்றமடைந்த துறைகளாக காணப்பட்டது. இன்று அதிகமாக எந்தெந்த துறைகள் இறக்கமடைந்து காணப்பட்டது, எந்தெந்த துறைகள் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது என்று பார்த்தோமேயானால் தொழில்நுட்பத்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, வீட்டுமனைத்துறை, இந்த 3 துறைகளுமே இன்று பெருமளவில் வீழ்ச்சியை சந்தித்து காணப்பட்டது. தொழில்நுட்பத்துறையும் தகவல் தொழில்நுட்பத்துறையும் ஏறக்குறைய 1.5% வீழ்ச்சியை சந்தித்திருந்தது. வீட்டுமனைத்துறை ரியாலிட்டி இன்று ஏறக்குறைய 1% வீழ்ச்சியை சந்தித்திருந்தது. இன்று விற்பனையான பங்குகள் அட்வான்ஸ் டெக்லைன் ரேஷியோன்னு எடுத்துகிட்டு பார்த்தோன்னா இன்று எத்தனை பங்குகள் விலை ஏறி காணப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 1032 பங்குகள் விலை ஏறி காணப்பட்டது. இது மொத்தமாக விற்பனையான பங்குகளில் 34% பங்குகள் அப்படின்னு சொல்ல முடியும். இன்று மொத்தமாக விற்பனையான பங்குகளில் எத்தனை பங்குகள் விலை இறங்கி காணப்பட்டது, விலை இறக்க பங்குகள்னு பார்த்தீங்கன்னா 1811 பங்குகள் நம்ம சொல்ல முடியும். இது மொத்த விற்பனையான பங்குகளில் ஏறக்குறைய 61% என்று சொல்ல முடியும். விலையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருந்த பங்குகள் 125 பங்குகள் இருந்தன. இது மொத்தத்தில் ஒரு 4% கருதப்படுகிறது. மொத்த விற்பனையான பங்குகள் 2968 பங்குகளாக இருந்தன. இன்றைய வர்த்தகம் இன்று வர்த்தகம் மொத்தமாக பிஎஸ்சியில் ரொக்கத்தில் எவ்வளோ வர்த்தகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தோன்னா மும்பை பங்குச்சந்தையில் 3700 கோடி ரொக்கத்தில் வர்த்தகமாக இருக்குது. தேசிய பங்குச்சந்தையில் ரொக்கத்தில் 14,836 கோடி வர்த்தகமாக இருக்குது. தேசிய பங்குச்சந்தையில் என்எஸ்சியில் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் F&O செக்ஷனில் ஊக வணிகத்தில் 1,35,976 கோடி இன்று வர்த்தகமாக இருக்கிறது. மொத்த வர்த்தகம் என்று எடுத்துக்கொண்டமேனால் 1,54,512 கோடி இன்று மொத்தமாக வர்த்தகமாக இருக்குன்னு சொல்ல முடியும். இன்று சந்தை எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. தொடர்ந்து 3 நாட்களாக ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது. இன்றையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கணும் 3 நாளாக ஒரு வீழ்ச்சியில் தான் சந்தை போய்கிட்டு இருக்குது. இதற்கு மிக முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இன்ஃப்ளேஷன் சொல்லலாம், அடுத்தது வட்டி விகிதம்.
இந்த பணவீக்கம் அப்படின்றது வந்து அதிகமாகிக் கொண்டே போயிருக்கிறது. அதன் காரணமாக வட்டி வீதமும் அதிகரிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்த வட்டி வீதம் அதிகரிக்கிறதுனால வந்து நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி செலவும் அதிகமாகுது. அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு காஸ்ட் ஆஃப் பாரோயிங், அவங்களுக்கு மூலதனத்தை கடனாக வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கான வட்டியும் அதிகமாகுது. இந்த 2 சுமைகளின் காரணமாக அவங்களோட லாபம் ஈட்டும் தன்மை வந்து குறைந்து காணப்படுகிறது. இதுதான் வந்து மிக முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. இப்போ இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பணவீக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இன்று வந்து 13.07% உணவுப் பொருட்களுக்கான பணவீக்கம் வந்து இருக்குது. இந்த இன்ஃப்ளேஷன் அடிப்படையினால தான் வட்டி விகிதம் அதிகரித்து இந்த பங்குச்சந்தை வீழ்வதற்கு மிக முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. இது இந்திய பங்குச்சந்தையில் மட்டும் இல்லை, வளர்ந்து வரக்கூடிய அனைத்து பொருளாதாரங்களிலும் இந்த இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படின்றது ஒரு பிரச்சனையாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது உதாரணமாக இன்றைக்கி வந்து ஆசிய பங்குச்சந்தைகளும் வந்து வீழ்ச்சி தான் சந்தித்தது. நிக்கி பங்குச்சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 0.11% வீழ்ச்சியை சந்தித்தது. சவுத் கொரியன் பங்குச்சந்தையான கோஸ்பி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.8% வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. ஹாங்சங் பங்குச்சந்தை வந்து எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா 2% வந்து வீழ்ச்சி சந்தித்திருக்கிறது என்று சொல்ல முடியும். இன்று சந்தையில் நிகழ்ந்த சில முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தோன்னா, எல்என்டியும் இன்னொரு நிறுவனமான காஸ்டியனோ, இந்த 2 நிறுவனங்களுக்கிடையே ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து கையொப்பமிட்டிருக்கிறாங்க. இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமாக இவங்க வந்து டிஃபென்ஸுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், அதாவது இராணுவத்திற்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வந்து இவங்க வந்து தயாரிக்க போகிறாங்க, விநியோகம் பண்ண போகிறாங்க. அதற்காக தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சரை வந்து இவங்க வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதன் காரணமாக இந்த வந்து எல்என்டி பங்குகள் வந்து ஏறக்குறைய 0.62% வந்து விலை உயர்ந்து காணப்பட்டது. டெலிகாம் ரெகுலேட்டரான ட்ராய் வந்து ஒரு விஷயத்தை, ஒரு ப்ரொப்போசல் வச்சுருக்காங்க. அதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த 2G அலைக்கற்றைக்கான விலையை வந்து மறுபரிசீலனை பண்ணணும், அப்படின்ற விலையை அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு யோசனையை முன் வச்சுருக்காங்க. இதன் காரணமாக இன்று வந்து பாரதி ஏர்டெல் நிறுவனம் வந்து 2.8% வந்து வீழ்ச்சியை சந்தித்தது. ஐடியா செல்லுலார் வந்து 2.2% வந்து வீழ்ச்சியை சந்தித்து காணப்பட்டது. இதை போன்ற காரணங்களால், குறிப்பாக பணவீக்கம் மற்றும் வட்டி விகிதம் அதிகரிப்பின் காரணமாக தான் வந்து பங்குச்சந்தை தொடர்ந்து ஒரு வீழ்ச்சி சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த போக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது சென்செக்ஸோட பிஇ அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா 19.02 என்ற நிலையில் வந்து இது காணப்படுது. இது வந்து ஏறக்குறைய ஒரு ஃபேர் வேல்யூவேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஃபேர் வேல்யூவேஷன் அப்படின்னா சந்தையோட ஆக்சுவலான மதிப்பு என்ன இருக்கணுமோ அந்த மதிப்பில் தான் இப்போ வந்து பங்குச்சந்தையானது காணப்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரங்களில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கிடைப்பது மிகவும் அதிகம். எப்பவுமே வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரங்களில் பங்குச்சந்தை வந்து அதனுடைய ஒரிஜினல் வேல்யூவோட, அதனுடைய ஃபேர் வேல்யூவோட சற்று கூடுதல் மதிப்பிலேயே ஓவர் வேல்யூவேஷனில் தான் பங்குச்சந்தையானது காணப்படும். ஆனால் இந்திய பங்குச்சந்தையில் இப்போ வந்து ஒரு வீழ்ச்சி இருக்கிறதுனால இது வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்த கால அடிப்படையில் முதலீட்டாளர்கள் வந்து தங்களுடைய முதலீடு பண்ண ஆரம்பிக்க முடியும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, தங்கம் வெள்ளி நிலவரம் அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்று வந்து தங்கம் 24 கேரட் வந்து 1 கிராம் வந்து 2028 ரூபாய் 50 காசுகளாக இருந்தது. ஆபரண தங்கம் வந்து 22 கேரட் வந்து 1 கிராம் வந்து 1887 என்ற நிலையில் இருந்தது. ஒரு சவரன், அதாவது 8 கிராம் வந்து 15,096 ரூபாய் என்ற நிலையில் இருந்தது. வெள்ளி 1 கிராம் வந்து 49 ரூபாய் 20 காசுகளாக இருந்தது. இந்த நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தொடர்ந்து நாளை வரக்கூடிய பங்குச்சந்தை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கடந்த ஒரு வாரத்தில் அந்நிய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய வந்து 14,614 கோடி ரூபாய் வந்து அவங்க வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. வெளியே எடுத்த ரூபாய்னு பார்த்திங்கன்னா 14,624 கோடி ரூபாய் வெளியே எடுத்திருக்காங்க. மொத்தத்தில் 10 கோடி ரூபாய் தான் அவங்க வந்து மொத்தமாக வெளியே எடுத்ததுன்னு எடுத்திருக்காங்க. அதாவது கடந்த வாரங்கள் இருந்ததை விட இந்த அந்நிய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு பண்ணியிருக்கிற தொகை அல்லது வெளியே எடுத்திருக்கிற தொகை மிக குறைவாக காணப்படுகிறது. இதற்கு காரணம் வந்து பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இதை நாம் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு முதலீடு செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு காரணமாக இருக்க முடியும். எஃப்ஐஏ வந்து அவங்க முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது முதலீட்டை வெளியே எடுக்கிறத குறைச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த சூழ்நிலையில் வந்து நீண்டகால அடிப்படையில் முதலீட்டாளர்கள் ஏற்கனவே முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அதை அப்படியே வச்சிருக்கலாம், அல்லது இன்னும் இப்போ முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு தாராளமாக தங்களுடைய முதலீடை நீண்டகால அடிப்படையில் முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம். நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.